ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் உங்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டவை, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுடைய குணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க பழகுவதற்கு ரொம்பவே இனிமையானவங்கள தான் எப்பயுமே இருப்பாங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாகவும் மோஸ்ட்லி இந்த ரிஷபராசிக்காரங்க தான் காணப்படுவாங்க. பெரிய மாற்றங்களை இவங்க அவ்வளவுக்கு வரவேற்க மாட்டாங்க. மட்டும் இல்லாமல் இவங்க தனக்குள்ள கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழவும் மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை மற்றவங்களாக இருந்தால் கண்டு பயங்கி தள்ளி போட்டுருவாங்க. ஆனால் இவங்க அதை தள்ளி போடாமல் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிச்சிருவாங்களா. அந்தளவுக்கு ரொம்ப திறமைசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரனுக்கு இந்த ராசி ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்ற கிரக அமைப்பும் சிறப்பாக அமைந்திருப்பதால் கலை உலகில் இவங்க கொடி கட்டி பறப்பாங்கன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களிடத்தில் இவங்க ரொம்ப சுமூகமாக பேசினாலுமே ஓரளவுக்கு ரகசியத்தை அவங்க மனசில் எப்பயுமே வச்சுட்டு தான் இருப்பாங்க. ரிஷபராசி நேர்கள் சிலர் அதிகமாக தர்ம சிந்தனை கொண்டவங்களாக தான் மோஸ்ட்லி காணப்படுவாங்க. மற்றவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. சண்டையை கண்டா அந்த இடத்துலே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கோபம் வந்தால் அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு சின்ன பின்னமாக்கி மற்றவங்கள விட்டுருவாங்களாம். அந்தளவுக்கு இவங்களுக்கு கோபம் வருமா. ரிஷபராசி நேர்கள் திருமண விஷயத்தில் மிக அக்கறை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. திருமணம் ஆனதும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசியிலும் மகர ராசியிலும் பிறந்தவங்க ஜோடியாக சேர்ந்தாங்கன்னா மிக பொருத்தமாக இருக்குன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவங்க இவங்களோட சேராமல் இருப்பது நல்லதுங்க. ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனாகவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரங்க மன வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நீண்ட கால தம்பதியரிடையே கனிவும் நெருக்கமும் எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசி பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. தனக்கு ஒன்றுன்னா அதை உடனே தட்டி கேட்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. மேலும் விவசாயம், தோட்ட வேலை, பூச்செடி வளர்ப்பு, கட்டிடக்கலை, ரியல் எஸ்டேட், ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி இந்த ரிஷப ராசி சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க உள்ள ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேச மாட்டாங்க. எதாக இருந்தாலுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பட்டுன்னு பேசுகிற நபர்களாக தான் இருப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரத்தில் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பினியர்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாற்றம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை ரிஷபராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவி கேட்டிருப்பீங்க, பண விஷயத்தில் ஏதாவது மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க. அந்த விஷயம் அதாவது பண வரவில் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் ஏற்றம் கிடைக்கும். செலவுகளில் திட்டமிடுவது அவசியம். ஏன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவு அமைவதால்
பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சகோதரர் வகையில், அதாவது உங்கள் கூட பிறந்த சகோதரர் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு உங்கள் இருவருக்கும் ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் தேவையான உதவியும் பக்கபலமாக நிற்கும். பயணம் ஏதாவது செய்கிறீங்கன்னா அதில் ஆதாயம் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. அந்த விஷயத்தில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்கு. வாகனத்தில் மட்டும் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்குதலில் தகுந்த முன்னெச்சரிக்கை அவசியம். அதாவது நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து உதவி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைக்கு யாராவது விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்கன்னா நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு ரொம்ப நாளாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பதவி உயர்வும் கூட சலுகையும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாபம் அதிகமாக வரும். பழைய கடனை திரும்ப அடைச்சிருவீங்க. பங்குதாரர் மூலமாக தேவையான உதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. பணியாட்களால் செலவு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் சற்று சிரமமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணிகளை மட்டும் கவனித்து வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யுங்க. மற்றவங்களோட வேலையும் சேர்ந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பல பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 5, 6, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9 அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3 பாதங்களும், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலையை பார்க்கும்போது ராசியில் சூரியன் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாஸ்தியாகும். கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கும். வாழ்க்கையில் இருந்து வந்த அதிருப்தியெல்லாம் நீங்கள் போகுதுங்க. எதிர்பார்த்த தகவல், அதாவது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போ நடக்கும். இடமாற்றம் கிடைக்கும். இடமாற்றம்னா தொழிலையாக இருந்தாலும் சரி, வீடு மாற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது கடை வேறு பக்கம் மாற்றுறீங்க அப்படின்னு அந்த ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த மாற்றம் உண்டாகும். எதிர்பாராத திடீரென செலவு வரும். அதனால் எப்பொழுதுமே உங்கள் கையில் பணம் வச்சுட்டே இருங்க. தொழில் வியாபாரத்தில் திடீரென செலவு வரும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு குறையலாம். அதாவது நீங்கள் கணக்கு போட்டு ஒரு லாபத்தை வச்சுருப்பீங்க, அந்த விஷயம் குறையக்கூடும். புதிய ஆர்டருக்காக கூடுதலாக அலைய வேண்டிய நிலை வரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடுமையாக உழைக்க வேண்டிய காலமாக அமைஞ்சிருக்கு. என்னதான் நீங்கள் செஞ்சாலும் அதற்கான சலுகையும் இப்போதைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் அடுத்தவங்களால் திடீர்னு பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உங்கள் கருத்தை மாற்று கருத்தாக உண்டாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு இடையே சண்டை சச்சரவு எதுவும் வராமல் தடுக்கும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமாக காணப்படுவீங்க. அந்த உற்சாகத்தோடு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளையும் செஞ்சுருவீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு எந்த விவகாரத்திலும் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவங்கள் முன் நிறுத்தி தப்பித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டையெல்லாம் நீங்கள் போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் பார்ப்பதில் ஆர்வம் கிடைக்குங்க. மனதில் புதுவிதமான உற்சாகம் வரும். மேலும் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடித போக்குவரத்து சாதகமான பலனை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவங்கக்கிட்ட கவனமாக பழகுவது நல்லதுன்னு வலியுறுத்துகிறாங்க. தொழில் மந்தமாக காணப்பட்டாலுமே வரவேண்டிய வருமானம் வழக்கம் போல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. அவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்குவீங்க. மேலும் ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அரசியல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் எப்படியாப்பட்ட காரியத்தில் எடுத்து வைத்தாலுமே அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரும். சக மனிதர்களிடம் அனுசரித்து போங்க. முக்கியமாக குடும்ப நபர்களிடம் அனுசரித்து போங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராது. சக மனிதர்களிடம் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும்.
மேலும் கவனச்சிதறல் காரணமாக உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனை வரும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மனதில் இருந்து வந்த கவலை வருத்தெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும். எல்லா முயற்சியிலும் வெற்றி மட்டுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க. மிருக சீரிஷம் 1, 2 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டிய நிலை இருக்கும். இதனால் யாருக்கும் வாக்குறுதியை தராதீங்க. மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு வழியை சென்று உதவி செய்வதை முக்கியமாக நீங்கள் தவிர்த்துக்கணும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும். மனதில் புதுவிதமான உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றியை பார்ப்பீங்க. வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும். போட்டிகள் குறையும். அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான இஷ்ட கடவுள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தாயை வழிபட பண கஷ்டம் தீரும். வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்கும். ஸோ இந்த பதிவை ரிஷப ராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை பரிகாரமாக தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மகாலட்சுமி அம்மன் நல்ல விதத்தில் நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு யாராவது ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம ரிஷப ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றம் தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.